வணக்கம். நான் உங்கள் அன்பான சயின்டிபிக் வேதிக் அஸ்ட்ராலஜர் அஸ்ட்ரோரஞ்சி பேசுகிறேன். நல்லது நினைப்போம், நல்லதே நடக்கும். தொடர்ந்து நம்மளுடைய வீடியோஸ்லாம் பார்த்துட்டு போய் நம்புறேன். அறிவியல் சார்ந்த ஜோதிட கருத்துக்கள் சயின்டிபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் எந்த விதத்திலும் மூட நம்பிக்கைக்குள்ள போகாமல் உள்ளது உள்ளவாறு பார்த்து கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் சிம்ம ராசிக்காரர்களுக்கு மார்ச் 2025 மார்ச் மாதம் எப்படி இருக்க போகுதுங்கிறது பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட சேனலுக்கு வரவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தோசட் நம்மளோட வீடியோஸ்லாம் உங்களை வந்து அடையும். பிடிச்ச வீடியோஸை ஷேர் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா 2025 மார்ச் மாதம் சிம்ம ராசிக்காரர்கள் எப்படி இருக்க போகுதுன்னு பார்க்கும் பொழுது அதுக்கு முன்னாடி ஆண்டு கிரகம் என்று சொல்லப்படுகிற குரு 10ஆம் இடத்திலும், அதே சமயத்தில் ராகு 2ஆம் இடத்திலும், ராகு 8ஆம் இடத்திலும், கேது 2ஆம் இடத்திலும் நீடித்திருக்கிறார். கேது குருவின் பார்வையில் இருக்கிறார். இந்த 3 ஆண்டு கிரகங்களும் எந்த வித மாற்றமும் மார்ச் மாதம் பார்க்க போறதில்லை. ஆனால் சனி 7ஆம் இடத்திலேயே ராசியை பார்த்து ஒரு மாதிரியான அலைச்சல்களும் பிரச்சனைகளும் கொடுத்து கொண்டிருந்த 2 வருடமாக சிம்மராசிக்கு 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி 8ஆம் இடத்துக்கு போய் அஷ்டம சனியாக மாறுகிறது. இப்போ அது பார்த்தீங்கன்னா ஒரு வேற மாதிரி ஒரு சில அமைப்புகள், சில விஷயங்கள் வந்து அவ்வளோ எதிர்பார்த்த விஷயங்கள் கொஞ்சம் வேற மாதிரி நடக்கிற விஷயங்கள், அது மாதிரி அமைப்பு கொடுக்கறதா அஷ்டம சனி. ஸோ அதுக்கு வேணுங்கிற சில விஷயங்கள்லாம் இந்த மாதம் வந்து நடக்கக்கூடிய அமைப்புக்கு, ஏன்னா மார்ச் 29ஆம் தேதி அஷ்டம சனி ஸ்டார்ட் ஆகக்கூடிய அமைப்புகள் இருக்கு மாதத்தின் இறுதியில். ஸோ அதே சமயத்தில் 8ஆம் இடம்ன்ற இருக்கிற இடத்துல போய் புதன், சுக்கிரன், ராகு, சூரியனே மார்ச் 15ஆம் தேதி போய் மாறக்கூடிய அமைப்புகள் இருக்கிறது. ஸோ மார்ச் ஃபர்ஸ்ட் ஹாஃப் பார்த்தீங்கன்னா முதல் 2 வாரம் வந்து ஓரளவுக்கு நமக்கு வேணுங்கிற விஷயங்கள்லாம் சாதிச்சுக்கணும், முடிச்சுக்கணும், போஸ்ட்போன் பண்ணாமல் பண்ணிக்கணும். ஏன்னா மார்ச் 15க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா சூரியன், ராகு, சுக்கிரன், புதன் எல்லா கிரகமும் 8ஆம் இடத்துல இருக்கும் பொழுது கொஞ்சம் சில விஷயங்கள் வந்து நமக்கு நம்ம எதிர்பார்த்த விஷயங்கள் கொஞ்சம் இழுபறியா போகிறது. வெளிநாடு விஷயங்கள், வெளிநாடு விஷயங்கள், டிராவலிங் விஷயத்துக்கு சாதகமாக இருக்கிறது. ஸ்டாக் மார்க்கெட் அது மாதிரி விஷயத்துல வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணது, ரிட்டர்ன்ஸ் வர்றதுக்கு சாதகமாக இருக்குது. வர வேண்டிய பணம் வரும். ஆனால் உடல் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், சில எதிர்பார்க்கிற விஷயங்கள்ல வந்து கொஞ்சம் டென்ஷன், அது மாதிரி விஷயங்கள்லாம் கொடுக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கு. ஏன்னா அஷ்டம சனி ஸ்டார்ட் ஆகுது. ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கக்கூடிய ஒரு மாதமாக குறிப்பாக செகண்ட் ஹாஃப் ஆஃப் மார்ச் 2025 இருக்கணுங்கிறத நான் கேட்டுக்கொள்கிறேன். ஏன்னா சூரியனே 8ஆம் இடத்துல மறைகிறார், ராசி அதிபதியே மறைகிறார், ராகுவோட சேர்கிறார், சனியும் அங்கே போய் சேர்றாங்க. ஸோ முழுக்க முழுக்க அஷ்டம சனி ஸ்டார்டிங் ஆகிற டைம்லேயே ஒரு 4 கிரகம் 5 கிரகம் வந்து 8ல் போகும் பொழுது, வண்டி வாகனம் போக்குவரத்தில் போகும் பொழுது, இரவு நேரம் டிராவல் பண்ணும் பொழுது, உங்களுடைய உடைமைகளை பார்க்கக்கூடிய அமைப்பில் இருக்கிறப்போ எல்லாமேத்துலேயும் கேர்ஃபுல்லாக இருக்கணும். அஜாக்கிரதையாக இருக்கக்கூடாது. யாரையும் நம்பி வந்து ஒரு விஷயத்தை பண்ணக்கூடாது. கொஞ்சம் எல்லாத்திலையுமே தெளிவாக செய்யக்கூடிய அமைப்புகள் தேவைப்படக்கூடிய ஒரு மாதமாக மார்ச் 2025 இருக்குதுங்கிறது தெரிஞ்சுக்கணும். மாணவர்களுக்கு பார்த்தீங்கன்னா நல்லா படிக்கக்கூடிய அமைப்புகளே தவறு இல்லை. ஏன்னா புதனே வந்து புதன் வீட்டை பார்க்குறார். கொஞ்சம் ரிசர்ச் ரிலேட்டட் விஷயத்தில் இருக்கிறவங்க, வெளிநாடு ட்ரை பண்ணணும், விசாக்காக வெயிட் பண்ணுறவங்களுக்குலாம் கொஞ்சம் கிடைக்கக்கூடிய அமைப்பு கட்டாயம் உண்டு. இம்போர்ட் எக்ஸ்போர்ட் அது மாதிரி பண்ணுறவங்களுக்கும் நல்ல சாதகமான இருக்குது. ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க, ட்ரேடிங் பண்ணுறவங்களுக்குலாம் ஓரளவுக்கு சாதகமான பலன்கள் உண்டு. சில விஷயங்கள் வந்து அவங்களுக்கு புரிஞ்சு செய்யக்கூடிய அமைப்பு, சில வெற்றிகளுக்கு பெறக்கூடிய அமைப்புகள் எல்லாமே உண்டு. பட் நேரடி ஆன விஷயம் தொழிலில் இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா ஆட்களை வச்சு மேனேஜ் பண்ணுறவங்க, வேலையில் இருக்கிறவங்க, அவங்களுக்குலாம் வந்து கொஞ்சம் சில மாற்றங்கள் வந்து நம்ம எதிர்பார்க்காத சில மாற்றங்களும், எதிர்பார்க்குற விஷயங்கள் கொஞ்சம் ரொம்ப லேட்டாக வரக்கூடிய அமைப்புகளும், இழுபறியாக இருக்கக்கூடிய அமைப்புகளும் வந்து சிம்மராசிக்காரர்களுக்கு காட்டுகிறது இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கணும். பட் என்னதான் இருந்தாலும் குரு 10ஆம் இடத்துலேருந்து 2ஆம் இடத்தை பார்க்குது ஒரு நல்ல விஷயம். 4ஆம் இடத்தை பார்க்குறார், 6ஆம் இடத்தை பார்க்குறார். ஸோ கொஞ்சம் சாதகமான விஷயங்கள் முதல் ஹாஃப் வந்து ஓரளவுக்கு நல்ல சாதகமான விஷயங்களாக இருந்தாலும் செகண்ட் ஹாஃப் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக உடம்பு சார்ந்த விஷயங்கள், மனம் சார்ந்த விஷயங்கள், உறவுகள் சார்ந்த விஷயங்கள், டிராவலிங் எல்லா விஷயத்துலையும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணுங்கிறது கேட்டுக்கொள்ளப்படுகிறது. இது ஒரு பொதுவான பலன்களை தவிர உங்களுடைய ஜென்ம ஜாதகத்துல தசாபுக்திகள் எப்படி போய் கொண்டு இருக்கிறது, நீங்க என்ன லக்னத்துல பிறந்தீங்க, லக்னாதிபதி எப்படி இருக்கிறார், தசநாதன் புக்திநாதன் வந்து கோச்சாரத்தில் எப்படி இருக்கிறார், இதெல்லாம் ஒருங்கிணைத்து பார்க்கும் பொழுது ப்ரெசன்ட் கரண்ட் சுச்சுவேஷன் எப்படி இருக்கு, லாங் டேர்ம் ஃபியூச்சர் என்ன, ஷார்ட் டேர்ம் ஃபியூச்சர் என்ன, எத்தகைய மாற்றத்தை நம்ம வந்து வாழ்க்கையில
கொண்டு வரலாம், எப்போ நடக்கும், எது எப்படி நடக்கும், நம்ம டைரக்ஷன் எப்படி போகுதுங்கிறதெல்லாம் ஒரு துல்லியமான பலன்கள் வந்து நம்ம சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் கண்டிப்பாக பார்க்கலாங்கிறது தெரிஞ்சுக்கலாம். இது வந்து ஒரு பொதுவான பலன்கள் தான். நம்ம தசாபுக்திகள் சிறப்பாக போகும் பட்சத்தில் நான் சொன்ன பலன்கள் நல்ல பலன்கள் அதிகமாகவும், தசாபுக்திகள் சுமாராக போகும் பட்சத்தில் நான் சொன்ன சாதகமற்ற பலன்கள் கொஞ்சம் அதிகமாகவும் இருக்குங்கிறது நீங்கள் புரிஞ்சுக்கணும். மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.